Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning, students. Chapter 8 Comparing Quantities. Now, recalling ratios and percentage. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோஸ்னால் என்ன, பர்சன்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ ரேஷியோனா என்ன அப்படின்னா, ரேஷியோ மீன்ஸ் comparing two quantities. The comparison can be done by using fraction. ரேஷியோங்கிறது டூ குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ணுறது. அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம். தென் இந்த கம்பேரிசன் கேன் ஆல்சோ பி டன் யூஸிங் பர்சன்டேஜஸ். இந்த கம்பேரிசனை நெக்ஸ்ட் ஒன் வேல எழுதலாம். அது எப்படின்னா பர்சன்டேஜில் எழுதலாம். வாட் இஸ் மீன் பை பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ் மீன்ஸ் பெர் 100. 100க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் பர்சன்டேஜ். டினாமினேட்டர் மேல் 100, டினாமினேட்டர் 100ஆக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பர்சன்டேஜ் எவ்வளோன்னு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். தட் இஸ் பர்சன்டேஜ் மீன்ஸ் பெர் 100. Now exercise 8.1 first sum. Find the ratio of the following. The first sum, speed of a cycle 15 km per hour to the speed of the scooter 30 km per hour. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எதுக்கெல்லாம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிளுக்கும் ஸ்பீட் ஆஃப் அ ஸ்கூட்டருக்கும் நம்ம இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிள் இஸ் 15 கிலோமீட்டர், ஸ்பீட் ஆஃப் அ ஸ்கூட்டர் இஸ் 30 கிலோமீட்டர். இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது ரேஷியோனா என்ன செய்யணும் அப்படின்னா டூ குவான்டிட்டிஸை கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ டூ குவான்டிட்டிஸ் பார்க்கும்போது அது சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும், சேம் யூனிட்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா சேம் யூனிட்ஸாக சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் டு ஃபைண்ட் தி ரேஷியோ. ஹியர் these two are same units, 15 kilometer, this 30 kilometer. ஸோ சேம் யூனிட்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிள் டு ஸ்பீட் ஆஃப் அ ஸ்கூட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ரேஷியோனா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும்போது ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி speed of a cycle is 15, then second quantity is speed of a scooter is 30 km. So 15 by 30 which is equal to 1 by 2. Now you simplify this, then we get 1 by 2. The numerator 15 இருக்குது, denominator 30. So 15 ஆல் டிவைட் பண்ணும்போது 115 is 15, 2 15 star 30. So we get 1 by 2. Now we write this fraction into the ratio form. இப்போ fraction ratio formல நம்ம எழுதலாம். Therefore, the required ratio is 1:2. 1 by 2 ரேஷியோவாக எழுதும்போது 1:2. Next sum, to find the ratio of 5 meter to 10 kilometer. அதாவது ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது டூ குவான்டிட்டிஸ்க்கும் யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஹியர் தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் த சேம் யூனிட்ஸ். இப்போ இதில் மீட்டர், இதில் கிலோமீட்டர் இருக்குது. மீட்டர் இஸ் அ ஸ்மாலர் யூனிட், கிலோமீட்டர் இஸ் அ கிரேட்டர் யூனிட். இப்போ யூனிட்ஸை சேஞ்ச் பண்ணும்போது கிரேட்டர் யூனிட்ஸை ஸ்மால் யூனிட்டாக சேஞ்ச் பண்ணும்போது தான் நமக்கு ஹோல் நம்பராக கிடைக்கும். Otherwise we get the decimal number. ஸோ இப்போ டெசிமல் நம்பர் கிடைக்கும்போது நம்ம கால்குலேஷனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கிரேட்டர் யூனிட்டை ஸ்மால் யூனிட்டாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணும்போது we get the same units, then to find the ratio. இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ 10 கிலோமீட்டரை மீட்டராக சேஞ்ச் பண்ண போகிறோம். we know
1 kilometer equal to 1000 meter. From that 10 kilometer equal to 10,000 meter. 1 kilometer is 1000, 10 kilometers 10 into 1000, 10 into 1000, 10,000 meter. Therefore, ratio of the given quantity is 5 meter to 10 kilometer, that is equal to 10,000 meter, equal to this 5 by 10,000 equal to, now you simplify to divide by 5. The divide பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 1 5 is 5 in the numerator. Then 10,000 5 ஆல் டிவைட் பண்ணும்போது we get 2,000. Therefore, your answer, the required ratio is 1:2000. The fraction ratio formula நம்ம எழுதலாம். ஸோ நமக்கு ஃப்ராக்ஷனாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை அப்படியே ரேஷியோவாக எழுதிக்கலாம். Then C 50 paise to 5 rupees. இங்கேயும் 2 யூனிட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பைசே, இது ருப்பீஸாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டு சேஞ்ச் திஸ் ருப்பீஸ் இன்டு பைசே. ருப்பீஸை பைசேவாக சேஞ்ச் பண்ணணும். கிரேட்டர் யூனிட்டை ஸ்மால் யூனிட்டை சேஞ்ச் பண்ணுறோம். சொல்யூஷன் 5 rupees equal to 50 paise. 1 rupee means 100 paise. Therefore, 5 rupee is 500 paise. Therefore, the ratio which is equal to 50 paise is divided by 500 paise equal to, now to simplify or to divide 50 by 500 equal to 1 by 10. 50 வச்சு numerator and denominator divide பண்ணலாம். Here 150 is 50. Here 10 50 star 500. From that we get 1 by 10. 1 by 10 can be written as the ratio 1:10. Therefore, your answer, the required ratio is 1:10. Then second sum. Convert the following ratios to percentages. Given ratios are percentage நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். Solution, first one. Given ratio is 3:4. As 3 by 4. We can return this ratio into the fraction, that is 3 by 4. இப்போ ரேஷியோவாக நமக்கு கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ண போகிறோம். பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் மேன் 100. டினாமினேட்டர் மேன் 100. டினாமினேட்டரில் 100 இருந்ததுன்னா நம்ம நியூமரேட்டரை பர்சன்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதர்வைஸ் யூ கன்வெர்ட் இன்டு பர்சன்டேஜ் டு மல்டிப்ளை பை 100. இதில் ஃபஸ்ட் ஒன்ல டினாமினேட்டர் 100 சேஞ்ச் பண்ணி நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். Given ratio is 3:4. That is equal to 3 by 4. Then to change the denominator into 100. For that, now to multiply the given fraction into 25 by 25 equal to, which is equal to, in the numerator 3 into 25 is 75. Then the denominator 4 into 25. 4 into 25 equal to 100 is equal to 75%. Now we get the percentage is 75. Therefore, our answer, the given ratio 3:4 is in the percentage 75%. Then B1 2:3. You write this ratio into the fraction like this, 2 by 3, which is equal to, அதாவது பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரை 100 சேஞ்ச் பண்ணலாம். அதர்வைஸ் டு மல்டிப்ளை தி கிவன் ரேஷியோ ஆர் ஃப்ராக்ஷன் இன்டு 100. டினாமினேட்டர் 100 சேஞ்ச் பண்ணணும். அதர்வைஸ் 100 வச்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ இங்கே 2 by 3
டினாமினேட்டர் 3 இருக்குது. இப்போ இதை 100 சேஞ்ச் பண்ணுறது எக்ஸாக்டாக 100 கிடைக்காது. therefore now to multiply this 2 by 3 into 100. 2 by 3 100 multiply பண்ணுறோம். is equal to 2 into 100 is 200. 2 into 100 200 by 3. now to divide 200 by 3. 200 3 divide பண்ணா நமக்கு கிடைக்கிற quotient 66. the remainder 2. from this to write the answer 66 quotient remainder by divisor. நம்ம percentage சொல்லும்போது quotient remainder அப்படின்னு செப்பரேட்டாக சொல்ல முடியாது. now to say the answer in percentage, for that to write the exact answer, therefore quotient remainder by divisor. This is a mixed fraction form. 66 is a quotient, remainder 2, divisor 3. therefore our answer percentage is 66 2 by 3 percentage. Answer is 2:3 is equal to 66 2 by 3 percentage. Okay, thank you.